பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? அட, என்னப்பா சொல்ற? நம்ம காட்டு ராஜாவை யாரோ புடிச்சிட்டு போயிட்டாங்களா? கேட்கவே மனசுக்கு சங்கடமா இருக்குன்னு காட்டு எருமை சொல்லுச்சு. பதிலுக்கு குள்ள நரி, அட போப்பா, தன்னையே காப்பாத்திக்க தெரியாதவர்களா காட்டுக்கு ராஜாவா? கேட்கவே வெக்கமா இருக்குது அப்படின்னு ஏளனமா சொல்லுச்சு. ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி காட்டு விலங்குகள் பேசிக்கிட்டாங்க. ஆனா உண்மையான நிலவரம், காட்டு இலாக்கா அதிகாரிகள் கணக்கெடுப்புக்காக சிங்கத்தை பிடிச்சிட்டு போனாங்க. வேலை முடிஞ்சதும் திரும்பவும் அதை காட்டுல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. தான் திரும்பவும் காட்டுக்கு வந்ததை நினைச்சு சிங்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு வானத்தை நோக்கி பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணமா சத்தம் போட்டு கர்ஜனை பண்ணுச்சு. அப்புறம் காட்டுல இருந்த மற்ற விலங்குகளை அலறி துடிச்சு ஓடுச்சுங்க. அட, யாராவது சிங்கராஜாவை புடிச்சு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கம்பீர நடையோட சிங்கம் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போச்சு. இன்றைய வேத வசனத்தை பார்ப்போமா? உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 26 அதிகாரம் 13 அப்புறம் ஏன் கவலையா கூனி குறுகி போய் உட்கார்ந்துருக்கீங்க? நிச்சயமாய் உங்களை தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். காட் bless you all.